ஹை ஸ்டூடெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் 11th 12th மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஸோ 11th ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகி இப்போ ஓகே 12th நம்ம போய் செமையாக படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டடாக இருக்க போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 2 விஷயம் தான் தேவைப்பட்டுச்சு. ஒன்று, எப்படி படிக்கணும் 12th, அண்ட் அந்த 12th படிக்கிறதுக்காக என்ன கைட் நமக்கு வேணும். ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் அதுக்காக பெஸ்ட் கைட் ஃபார் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் ஸோ நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை சார்ந்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், நான் யாருன்னு சொல்லுவேன். என் பேர் கார்த்திக் ஃப்ரம் சாய்வர் அகாடமி. எங்களோட அகாடமி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிட்டுவேட் ஆயிருக்கு. மோர் தென் 9 இயர்ஸாக 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் ஹேண்டில் பண்ணி அண்ட் அவங்கள ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்காக ஒரு பெஸ்ட் கைட்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ்க்கு எது பெஸ்ட் கைட் நம்ம பார்த்துடலாம். தமிழ் இங்கிலீஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாதிரி கைடு யூஸ் பண்ணுவாங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரதி, தமிழுக்கு வந்து பாரதி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு வே டு சக்ஸஸ், டான். ஸோ இப்போ இதில் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பாரதி அண்ட் இங்கிலீஷ்க்கு வே டு சக்ஸஸ். ஏன்னா 10th சில ஸ்கூல்ஸ் அதான் நல்லா படிச்சிருப்பீங்க, சில டிஸ்ட்ரிக்டில் அதான் மேஜராக பார்த்துருப்பீங்க. ஓகே, பட் இந்த 2 கைடுமே எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிங்கன்னா லாங் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கொஸ்டின்ஸ், சிறுவினா, குருவினா, நெடுவினா அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கணும். பட் அதை சார்ந்து மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 1 மார்க்ஸ்லாம் வருதுன்னா அது எல்லாமே பியூர்லி பேஸ்ட் ஆன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் அண்ட் திங்கிங் ஸ்கில். இது 2 வச்சு தான். இதுக்கு எந்த கைட் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற என்னென்ன கைட்ஸ் நீங்கள் வாங்கினாலும் இது 2ம் உங்களுக்கு ப்ராப்பராக அமையாட்டினா கண்டிப்பாக கைடு வாங்கி எந்த பிரயோஜனம் படாது. ஸோ அதனால் என்னன்னா, நீங்கள் ஒரு டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டாப்பிக்லேருந்து வேறு மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதை திங்க் பண்ணி எழுத ட்ரை பண்ணோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மெயின் சப்ஜெக்ட் நம்ம பார்த்தலாம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் ஒரு கிளாஸிஃபிகேஷன் மாதிரி போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸோட பெஸ்ட் கைட் நாங்கள் எங்கள் சாய்வர் அகாடமியோட கைடு தான் பெஸ்ட் கைடுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸோட போடுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மற்ற பிராண்டுக்கும் நம்ம பிராண்டுக்கு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ், அது எதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே பப்ளிக் கீ பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா உங்களை வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, லாங் ஆன்சர்ஸாக நீங்கள் ரொம்ப நிறைய எழுதணும், ஷார்ட் ஆன்சர்ஸாக ஓகே 3 மார்க் ஏற்ற மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் பப்ளிக் கீ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 மார்க் இருக்குன்னா 5 மார்க் டெரிவேஷன் கேட்குறேன்னா டெரிவ் பண்ணுறதுக்கு 3 மார்க், டயக்ராமுக்கு 1 மார்க், தியரிக்கு 1 மார்க். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவ்வளோ 11th கூட நீங்கள் என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக லாங் ஆன்சர்ஸ்க்குலாம் ஃபுல்லாக தியரி படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கைடு மேஜர் ட்ராபேக் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிஃபிகல்ட் இருக்கும். என்னன்னா, ஒரே பேஜில் 2 கொஸ்டின்ஸ் இருக்கப்போ என்னன்னா நீங்கள் படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்மளோட கைட்ஸ் இருக்காது. அதான் பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ இது நம்ம கையில் இதெல்லாம் இருக்கும், அவங்க கையில் அது இருக்காது. அதே மாதிரி எங்களோட கையில் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அலைன் ஆகிருக்கும். எப்படி அலைன் பண்ணால் என்ன மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஃபிசிக்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா புக் பேக் ஷார்ட் ஆன்சர் இருக்கா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் புக்கிங்ஸில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த டேர்ம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர்ஸ் புக் பேக் என்ன, அதுக்கப்புறம் லாங் ஆன்சர்ஸ் புக்கிங்ஸ் என்னெல்லாம் கேட்க முடியும். இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அண்ட் ஃபஸ்ட் பேஜில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லெசனோட சம்மரிஸ் கொடுத்து அண்ட் லெசன்லேருந்து 1 மார்க்ஸ் எதாவது க்ரியேட்டிவாக கேட்டாலும் அதுலேருந்து வேல்யூஸ் எதாவது கேட்டால் கூட அதை நீங்கள் ஃபஸ்ட் பேஜில் பார்க்குற மூலமாக கூட நம்ம கொடுத்துறோம். பட் இது மாதிரி மற்ற பிராண்ட்ஸில் இருக்காது. அண்ட் ரெண்டாவது என்னென்னா, இது வரைக்கும் எந்த பிராண்டில் இல்லாத ஒரே விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சாப்டர் ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துரும். இது வரைக்கும் பப்ளிக்கில் வந்தது, தென் எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதை வச்சு எல்லாம் தெரிஞ்சு படிச்சிருக்கோமோ நம்ம செக் பண்ணிக்கலாம். இது செகண்ட். பட் மற்ற பிராண்டில் அது எப்படி இருக்குன்னா, சில கைடில் இது வரைக்கும் வந்து இயர் கொஸ்டின் பேப்பர் சைடில் கொடுத்துருப்போம், கொஸ்டின் பக்கத்தில் என்ன பண்ணினா கொடுத்துருப்பாங்க. தென் மார்க்ஸ், ஆக்சுவலி நீங்கள் ஒரு கைடு வாங்குறீங்க, ஆனால் அந்த கைடில் படித்தவங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யாரும் விஸ்வலைஸ் பண்ணி காட்டவே போகிறதில்ல. பட் எங்கள் சேனலில் சாய்வர் அகாடமி சேனலில் நாங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். எங்களோட கைட் படித்து மார்க்ஸ் எடுத்தவங்க. இது ஜென்ரலாக ஓவர்வியூவாக நம்ம சொல்கிறோம். நம்ம கைடு வாங்கி படித்தவங்க, தென் அதுக்கப்புறம் சாய்வர் அகாடமியில் ஆஃப்லைன் டியூஷன் வந்து படித்தவங்க எல்லாம் சேர்த்து எடுத்திங்கன்னா இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 above 18 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் 80 above 39 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இது மாதிரி மற்ற கைடு எவ்வளோ எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அது யாரும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ். ஸோ இது வரைக்கும் எந்த கைடுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த நோட்ஸ்னால் உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி நாங்கள் என்னென்னா, எப்போவுமே ஒரு குழந்தை சென்டம் எடுக்கிற குழந்தைட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன படிச்சுன்னு கேட்டிங்கன்னா அவன் கைடை படிச்செல்லாம் சொல்ல மாட்டான். அவன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நான் புக் ஃபுல்லாக படித்தேன். பட் இந்த புக் ஃபுல்லாக படிக்கிறது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சில குழந்தைங்க இவ்வளோ நாள் வெறும் லாங் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர் அந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கைடு வாங்குறப்பவே ஒரு சப்போர்ட் தரோம். நோட்ஸ்னு ஒரு விஷயத்தை தர போகிறோம். அது ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னா, இது செகண்ட் லெசன், ஃபிசிக்ஸோட செகண்ட் லெசன். என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்ஸில் இருக்க மேஜர் வேர்ட்ஸ், ஸோ என்ன நீங்கள் படித்து பார்த்தாலும் புரிகிற மாதிரி கொடுத்து அந்த மேஜர் டாபிக் என்ன பண்ணுறோன்னா ஒரு அனிமேட்டட் வீடியோ நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை பார்த்துட்டு இது அனிமேட்டட் வீடியோ பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். தென் அது கீழே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் வருது அப்படின்னா அந்த மாடல் கீழே வர எக்ஸாம்பிள் சம்மும் கொடுத்து அதுக்கு அப்படியே ஃபார்முலாஸ், ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்றோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோட்ஸ் முடியவே படிக்கவே அந்த ப்ராப்ளம் போட்டலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியேட்டிவ் 1 மார்க்கும் ப்ராப்ளம் தான் நீங்கள் லேகாக இருக்கீங்க. பட் இப்படி பண்ணிட்டா அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடும். பட் இந்த மாதிரி சப்போர்ட் அவங்க தர மாட்டாங்க உங்களுக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துரும். அந்த லெசனோட ஃபுல் டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ்.
ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஷன் டாபிக் என்னன்னா, ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். ஃபஸ்ட் லெஸ்லையும் தேர்ட் லெஸ்லையும் எடுத்துட்டிங்கன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். பட் மீதி எல்லாமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக அதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கைடோட லாஸ்ட் பேஜில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எதெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கோ அதை பார்ட்டாக ஒரு டிஸ்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இந்த சைடு ஒரு ஆன்சர், இந்த சைடு ஒரு ஆன்சர் கொடுத்துரும். எக்ஸாம் அன்றைக்கி போகிறப்ப திருப்பி கூட நீங்கள் படித்து பார்த்துட்டு போயிடலாம். அப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. அண்ட் மேஜராக இது வரைக்கும் எந்த கைடுமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம தந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த கைடு நீங்கள் வாங்குறீங்களா, உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் அகாடமிக் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் பண்ணி நாங்கள் எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத டெஸ்ட் போர்ஷன்ஸ் கொடுத்து அது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு கீயும் கொடுத்துறோம். ஸோ அப்போ நீங்கள் லெசன் புரிஞ்சுக்கிறதுக்கு நோட்ஸு, தென் டெஸ்ட் எழுதுறதுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ், இது எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துறோம். வேற மற்ற பிரான்ச் இது எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனுக்காக தனி இது இருக்காது. அண்ட் மோரோவர் இதுவுமே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறோம். என்னென்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். சார் நீங்கள் கேட்கலாம், சார் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லா கையில் இருக்குது நான் பார்த்துருக்கேன். பட் அவங்க என்ன லாஸ்ட் 2 இயர்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்ச் 2020 ஜூன் 2024 வரைக்கும், அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சொல்லுவாங்க. அதாவது யாராச்சும் இப்போ மெயின் அதாவது மார்ச்சில் வைக்கிற எக்ஸாமில் யாராச்சும் இப்போ ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஜூனில் எழுதுவாங்க இன்ஸ்டன்ட் எக்ஸாம். அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துரும். அதோட ஸ்டாப் பண்ணல, 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம கொடுத்துறோம். சாய்வர் அகாடமியோட மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துறோம். எழுதி டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு அதுக்கு 1 மார்க் கீயும் கொடுத்துறோம். இது எதுவுமே மற்ற பிரான்ச்சில் உங்களுக்கு இருக்காது. ஸோ இப்போ இது பண்ணுறனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு லெசனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்க. தென் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு த்ரூவர்த்தி இருக்கும். அந்த இயர் ஃபுல்லாகவே பப்ளிக் வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, எங்களுக்கு கைடு வாங்கினா மார்க் வருங்கிறது கண்டிப்பாக நாங்கள் நம்ப மாட்டோம். ஏன்னா கைடை தாண்டி அந்த குழந்தைக்கு நம்ம கேர் பண்ணால் மட்டும் தான் மார்க் வரும். ஸோ இது ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ கண்டிப்பாக எங்களோட சாய்வர் அகாடமியோட கைட் ஃபிசிக்ஸ் கைட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் கெமிஸ்ட்ரியோட பார்த்துடலாமா? ஓகே, இப்போ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதில் நான் என்னெல்லாம் சொல்லணும் அது எல்லாமே மேஜராக இருக்கும். பட் கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புக் இன்செட். ஓகே, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11th எக்ஸாம்லேயே பார்த்துருப்பீங்க, நிறையா உங்களுக்கு புக்கிங்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. பட் எங்கள் கையில் இருக்கிற புக்கிங்ஸ் தான் மேஜராகவே பப்ளிக்கில் வரும். நாங்கள் ஒரு ஃபஸ்ட் லெசனோட ஃபிசிக்ஸோடதும் சரி கெமிஸ்ட்ரியோடதும் சாம்பிள் பிடிஎஃப் கீழே வச்சிடறோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன். அதுமாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் இது வரைக்கும் அந்த ப்ரீவியஸ் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் பாருங்கள். நாங்கள் கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் அதில் இருந்திருக்கும். ஸோ புக் பேக் சரி, புக்கிங் நாங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம், அதுவும் வந்திருக்கும். அது போக புக்கிங்கில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம். பட் வேறாஸ் மதர் பிராண்டில் என்ன ஆகுனா, புக்கிங் சரி அவங்களும் கொடுக்குறாங்க. பட் அது கண்டிப்பாக பப்ளிக்கில் வருமானு ஷோராக அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ புக்கிங் இருக்கும். பட் நம்ம அப்படி கிடையாது. எது கண்டிப்பாக கேட்க முடியுமோ அதை மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். தென் எவால்வேட் யுவர் செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு டாப்பிக்கையும் சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அதோட ஆன்சர்ஸும் கொடுத்துட்றோம். அதே மாதிரி அதோட ப்ராப்ளம்ஸ் எதாவது எவால்வேட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்களா அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். அப்படியே வந்தீங்கன்னா ஆர்கானிக் லெசன்ஸ். ஆக்சுவலி இந்த ஆர்கானிக் லெசன்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அந்த ஸ்ட்ரகிள் ஆகவே கூடாதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆர்கானிக்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஆர்கானிக் கைடோட ஃபஸ்ட் பேஜஸில் எப்படி இருக்குன்னு நம்ம காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இதில் கம்ப்ளீட்டாக அந்த லெசனோட என்னெல்லாம் தேவை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மேபி 1 மார்க்ஸில் கேட்டால் மேபி 2 மார்க்ஸில் கேட்டால் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தக்கப்புறம் ஸோ என்னன்னா நோட்ஸ் ஃபார் ஆர்கானிக் ப்ராப்ளம். இது எந்த கைட்லையுமே கொடுக்கல, நம்ம தான் கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு ஆர்கானிக் லெசன் வந்து ஆர்கானிக் ப்ராப்ளம்னு ஒரு டாபிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த நோட்ஸ் ஃபார் ஆர்கானிக் ப்ராப்ளமில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாலிகுலர் ஃபார்முலா, அந்த காம்பவுண்ட் நேம், ஸ்ட்ரக்சர். ஸோ அது மட்டும் உங்களுக்கு இருக்காது. அந்த ஒவ்வொரு ரியாக்ஷனோட ஷார்ட்கட், ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படிங்கிறது அதையும் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். RX + NaOH gives ROH + NaX. இது மாதிரி என்ன கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கள், ஒரே ரியாக்டன் தான். பட் ரியேஜன் மாற உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராடக்ட் வேறு கிடைக்கும். இது இங்கேயே கொடுத்துட்றோம். ஸோ எக்ஸாம்பிள் போகிறவங்க உங்களால் ஃபுல்லாக லெசனை திருப்பி பார்த்து போக டைம் இருக்காது. பட் நாங்களே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் டாபிக். ஸோ அது கீழே ஸோ அந்த லெசனோட கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துரும். அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக பெரிய ரியாக்ஷனாக கொண்டு போகாமல் எப்படி மேக்ஸிமம் கொண்டு வந்தால் ஆன்சர்ஸ் வந்துருமோ அதை ப்ராப்பராக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது கெமிஸ்ட்ரியோடது. தென் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த லெசன் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி காமிச்சோம். ஓகே, லெசன் நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதை படிக்கிறப்போ 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் லெசன் நோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுவுமே மற்ற கைட்ஸில் இல்லை. அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா 90 above எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 80 above பார்த்தீங்கன்னா 29 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த கைட் படித்து இப்போ கரண்ட்டாக எடுத்தவங்க. ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு. அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னென்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஒரு நோட் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு சாப்டருக்கு ஒரு நோட் அந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்தாலும் சரி, ஸ்கூலுக்கு ஒரு நோட் வச்சுட்டு நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்க மாடல் சம்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் இருக்கிறத போட்டுக்கோங்க. இப்போ அது ஒரே மாடல் ஒரு 5 சம்ஸ் வருது அப்படின்னா அதில் 2 ஆர் 3 சம்ஸ் மட்டும் அதில் போட்டு மீது எல்லா சம்முக்கும் கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அது இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு 3 எடுத்த ஒரே மாடல் ஒரு 3 சம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன வந்திருக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அதேமாதிரி அதுக்கு ஃபார்ம்லாஸ், அதுக்கு தேவையான உங்களுக்கு ஹிண்ட் எல்லாமே எழுதி வச்சுருங்க. இது மாதிரி ஒவ்வொரு சாப்டர் படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எழுந்து கேட்பாங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஃபார்ம்லாஸ் இருந்தால் உங்களுக்கு வரும். அந்த ஃபார்ம்லாஸ் அதுக்கு எழுத சொல்கிறோம். இதை நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப மேக்ஸ் நீங்கள் பண்ணலாம். அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா கைடே நீங்கள் பார்த்து படித்தாலும் கைடை பார்த்து பக்கத்தில் உடனே ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. கைடில் என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். சில பேர் யூடியூப் சேனல் பார்த்தா மேக்ஸ் இது பண்ணுறீங்க, அப்படியே அந்த சம் பார்க்குறீங்க அண்ட் எதையுமே அதை போட்டு பார்க்காம எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் இது பண்ணாதீங்க. ஸோ யூடியூப் வீடியோஸ் பார்த்தா படிக்கிறேன் சார், எனக்கு எங்கள் ஸ்கூலில் ஒழுங்காக எடுக்கல, இல்லை எனக்கு எடுத்தது புரியல அப்படின்னு இருக்கவங்க ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் கொடுக்காதீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க சொல்ல வர கான்செப்டை கேட்டுக்கோங்க. இல்லை முடிஞ்சால் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஒரு ஃபோனே சின்ன ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா உங்களோட கவன சிதறல் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதான் நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸோட ஒரு எதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும், அதேமாதிரி எது பெஸ்ட்டே நம்ம பார்த்தாச்சு, எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டோம். சிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, கவர்மெண்ட்லேருந்து தனியாகவே உங்களுக்கு சிஎஸ் மெட்டீரியல்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் அடிச்சாலே 12th கவர்மெண்ட்டை சிஎஸ் மெட்டீரியல் போட்டாலே உங்களுக்கு வரும். அதுவே மோர் ஓவர் சஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்து நம்ம நம்புகிறோம். இந்த வீடியோ எப்படியே பாஸ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ஸில் போய் இப்போ நீங்கள் கரெக்டாக என்னென்ன கைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் கைடே யூஸ் பண்ணாட்டி கைடு யூஸ் பண்ணலன்னு மட்டும் போடுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இண்டிவிஜுவலாக போடுங்க, நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.